அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? ரொம்ப சந்தோஷம். என் கூட இருக்கேன்னு சொல்றவங்க எல்லாருமே என் மேல உங்க கைய வச்சு சத்தியம் பண்ணுங்க பாப்போம். என்ன யோசனை? சரி மாப்ள. இது யாரு? அம்மா நீ? அம்மா ஆமாண்டா, நான் தான். டேடே, எல்லாரோடையும் கூட்டணி சேர்ந்துகிட்டு நீ ஏதோ திட்டம் போடுறல்ல. ஈஸ்வரி விஷயத்துல நான் தானடா உனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்னையே உன் கூட்டணியில சேர்த்துக்க மாட்டேங்கிற. அம்மா என்னம்மா, நீ என்ன பெத்த தாய், நீயே இப்படி கேட்கலாமா? இனி இந்த கூட்டணியோட தலைவியே நீதானம்மா. நம்ம எல்லாருமா சேர்ந்து ஈஸ்வரியை நீ வேலைக்கு போக விடாம தடுக்க போறோம். என்ன சொல்றீங்க? முதல்ல இந்த விஷயத்தை ஈஸ்வரி கிட்ட சொல்லணும். இப்ப எப்படி எல்லாத்தையும் சரி பண்றது? அழகு கிட்ட அவளை இனிமே ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். அவன் சாதாரண ஆளா இல்ல. அத்தை, என்னத்த ஏதாவது பிரச்சனை? வாங்கி வா, உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்க. சொல்றேன். என்ன? இரு. அத்தை, என்னத்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சொல்லுங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை சுத்தி ஆபத்து வரப்போது ஈஸ்வரி. ஆபத்தா? என்ன ஆபத்து? அது நான் பெத்தது இருக்குல்ல, அதான் உன் ஆசை புருஷன். உன்னை வேலைக்கு போக விடாம பண்றதுக்கு ஒரு பெரிய சதி திட்டம் போட்டுட்டு இருக்கான். கூட்டணி சேர்த்துக்கிட்டு இருக்கான். என்னத்த? நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டாருன்னா யாரு? வேற யாரு? சக்தி தம்பி, துர்கா, மங்க, தீக்குச்சி, அழகு, அப்புறம் யாரு? நான் தான். என்னத்த நீங்க இப்ப திடீர்னு கட்சி மாறிட்டீங்களே? நீங்க எனக்கு தானே சப்போர்ட்டா இருந்தீங்க. திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? பெத்த பையங்கிற பாசத்துல கட்சி மாறிட்டீங்கல்ல? இருக்கட்டும். எதுக்கடி உணர்ச்சி வசப்படுற? நான் கட்சியில மாறல. இங்க பாரு, நான் அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தியா இருந்தாதான் அவங்க என்னெல்லாம் சதி திட்டம் போடுறாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பையா இருக்கலாம்ல. ஸ்பையா? ஆமா. நீங்களா? என்ன சொல்றீங்க? இது பாரு, நான் சொல்றது பொறுமையா கேளு. இப்போ உனக்கு எதிரா அவங்க கூட்டு சதி போட போறாங்க. உன்னை வேலைக்கு போக விடாம பண்ண போறாங்க. அப்ப அவங்க என்ன திட்டம் போட போறாங்கன்னு தெரிஞ்சாதானே அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நாம பிளான் பண்ணி உன்னை வேலைக்கு அனுப்ப முடியும். கரெக்ட் தான். இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க? அது இன்னும் தெரியலையே. அவன் இன்னும் எதுவுமே பிளான் எது என்கிட்ட சொல்லல. ஆனா கூடிய சீக்கிரமே ஒண்ணு பண்ணுவான்னு தெரியும். ஆனா மொத்தத்துல நாளைக்கு உன்னை வேலைக்கு போக விடாம பண்ணுவாங்கிறது நிச்சயம். அது பரவாயில்ல, நம்ம நாளைக்கு கதைய நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு நான் சின்னையாவுக்கு தெரியாம டியூட்டிக்கு போயே ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? என் பையன் தான் கும்பகர்ணனாச்சே. அவன் தூங்குனா எந்திரிக்கவே மாட்டான். அவன் தூங்குனதும் நீ பாட்டு கிளம்பி போ. நாளைக்கு காலையில அவன் எழுந்து எங்க ஈஸ்வரி, ஐயோ அவளை காணமா அப்படின்னு என்கிட்ட கேட்கும் போது அவ கெஸ்ட் ஹவுஸ் போயிருக்கான்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். கெஸ்ட் ஹவுஸ்? சரிங்க. சரி, நீ கிளம்பின உடனே எனக்கு போன் பண்ணிட்டு போ. நான் அபிய கூட்டிட்டு இங்க வந்துடுறேன். சரியா? சரிங்க. பிளான் பக்கா. நான் போய் ரெடி ஆகுறேன். பாய் பாய். எல்லாம் சரியா நடக்கும்.